ஹரஹர நம பார்வதி பத்திகே ஹரஹர மகாதேவா. நம்ம நின்றுருக்கிறது இமயமலையில உள்ள கேதார்நாத்துடைய டெம்பிள். இது வந்து பாண்டவர்கள்லாம் மகாபாரத யுத்தம் முடிஞ்சு ரொம்ப பாவத்தை சம்பாதிச்சுக்கிறா. அந்த பாவத்தெல்லாம் எப்படி போக்குறதுங்கிறதுக்காக இந்த பஞ்ச பாண்டவெல்லாம் இந்த இமயமலையை நோக்கி முக்தி அடையறதுக்காக நேரம் வந்துட்டே இருக்கா. அப்போ வந்து சிவன் வந்து முதல்ல குப்த காசியில வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். குப்த காசியில போய் பார்க்கறதுக்குள்ளயுமே நேரம் வந்து இந்த இடத்துக்கு வந்து கேதார்நாத்தா இங்க வரார், ஜோதி ரூபமா இங்க வரார். வந்து அப்படியே பூமிக்குள்ள போறாரு. பீமன் வந்து பின்பக்கமா பிடிச்சி அப்படியே பிடிச்சிக்கிறார். பிடிச்ச உடனே 5 பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஜோதி ரூபமா கேதார்நாத் வந்து இங்க காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். அவருடைய முகம் வந்து பசுபதிநாத்லயும் பின்பாகம் வந்து கேதார்நாத்லயும் இருக்கிறதா சொல்றா. இந்த கோவில் வந்து 6 மாசம் தான் திறந்திருக்கும். 6 மாசம் வந்து தேவர்கள் ஐஸ் ஃபுல்லா மூடி தேவர்கள் பூஜை பண்றதா ஐதீகம். இந்த கோயிலுக்கு வர்றது வந்து ரொம்ப பிரம்ம பிரயத்தனப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு வரணும். இறைவனுடைய அருள் இருந்தாதான் கேதார்நாத்துடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்தியாவிலேருந்து எத்தனையோ கோடி மக்கள் வந்து கேதார்நாத்